பள்ளி மாணவர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் உடன் பணியாற்றுபவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், காலை வணக்கம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நம்ம மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட திட்ட அலுவலராக 2009 பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த மாவட்டம் இல்லை, பக்கத்தில் மாவட்டம், அருகில் உள்ள அனைத்து மாவட்டங்களும், விருதுநகர், ராமநாதபுரம், எல்லா மாவட்டங்களுமே போய் இந்த முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நிறைய உதவிகள் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் சிவகங்கை மாவட்டமே திரும்ப நம்ம மாவட்டத்துக்கே வந்திருக்கேன். சரி, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி உங்கள் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருப்பீங்கன்னு தெரியல. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மாணவி எந்திரிச்சு பேசினாங்க, நம்ம இந்த காப்பீட்டு திட்டம் வாங்குறதுக்கு என்ன தகுதி வேணும், ஒரு குடும்பத்தில் என்ன தகுதி வேணுங்கிறது யாராவது ஒரு நம்பர் சொல்ல முடியுமா? யாருக்கும் தெரியாது. பாப்பா சொல்லுவீங்களா? நம்மளுக்கு என்ன தகுதி வேணும்? இந்த காப்பீட்டு திட்டத்தை பெறுவதற்கு என்ன தகுதி வேணும்? வெரி குட், வெரி குட். இது பாப்பாவுக்கு மாதிரி என்ன பண்ணணும், எல்லா மாணவர்களுக்கும் இந்த காப்பீட்டு திட்டத்தை நம்ம வாங்குறதுனா நம்ம ஆண்டு வருமானங்கிறது எவ்வளவு? 72,000 சொல்லியிருக்காங்க. இந்த 72,000ங்கிறது இப்போ நம்ம 2021 19-21 இருந்து இப்போ 1,20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது பழைய இது 72,000 இருக்கணும். இப்போ ஆண்டு வருமானம் 1,20,000க்கு உள்ள இருந்தா அத்தனை குடும்பமும் இந்த காப்பீட்டு திட்டத்தை பெற்றுக்கலாம். அப்ப 1,20,000ங்கிறத யார் கொடுக்கறது? நம்ம கிராமத்தில் இருக்காங்கல்ல, விஓ. உங்க ஊர்ல எந்த விஓ இருக்காங்களோ அந்த விஓ அதுக்கு சான்று, அதுக்குன்னு ஒரு படிவம் இருக்கு. அந்த படிவம் நம்ம பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அரசு மருத்துவமனையில் எதுனா நீங்க இன்னும் நல்லா எஜுகேட்டட், அதாவது நீங்க எல்லாருமே இப்போ மொபைல் யூஸ் பண்றீங்க, அந்த மொபைல்லே போய் முதலமைச்சர் வருமான மருத்துவ காப்பீட்டு உறுப்பினர் சேர்க்கை படிவம் போட்டாலே அதுவே என்ன ஆகும், டவுன்லோட் ஆகி வந்துடும். அதை எடுத்து விஓட்ட கையில் வாங்கி நீங்க எதுக்காக போய் அலைய கூட தேவையில்லை. என்ன மொபைல் யூஸ் பண்ணா அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், காப்பீட்டு திட்டத்தை விஓட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல எப்பவுமே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளும் இயங்கிக்கிட்டு இருக்கும். அன்னைக்கு போய் யாராவது உங்க குடும்ப உறுப்பினர்ல 15 வயசுக்கு மேல உள்ளவங்க யாராவது ஒரு நபர் போய் என்ன பண்ணலாம், காப்பீட்டு திட்டத்தை பதிஞ்சு அங்கனே கையோடவே கார்டையும் கொடுத்து அனுப்பிடுவோம். அன்னைக்கு கார்டு என்னைக்கு கையில வாங்குறீங்களோ அன்னைக்கு இருந்து என்ன பண்ணலாம், அன்னைக்கு போய் எந்த அரசு மருத்துவமனையிலையோ அல்லது தனியார் மருத்துவமனையிலையோ உங்களுக்கு என்ன சிகிச்சை எடுக்கணும், உங்க குடும்பத்துல, உங்களுக்கு இல்ல உங்க குடும்பத்துல யாருக்கு வேணாலும், ஒரு குடும்பத்துல 3 பேர், அப்பா அம்மா குழந்தைகள் இருக்கீங்கன்னாக்க யாருக்கு வேணாலும் அந்த ஒரு கார்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், எல்லாரும் அதுல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்.